5/9/1965 11 PM திருநெல்வேலி மாவட்டம். ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார். தனுசு ராசி புராட நட்சத்திரம் ரிஷப லக்னமா சார்? என்ன கேள்வி கேட்கணும் சார்? தொழில் சம்பந்தமா கேள்வி கேட்கணுமா? இரவு 11 மணிக்கு பிறந்திருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. பெரியவங்க ரொம்ப பெரிய நல்லா இருப்பீங்க. இரவு 11 மணிக்கு பிறந்தீங்களா? நான் சொல்றது கேக்குதுங்களா? வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. கேக்குதுங்களா? இரவு 11 மணி சுமாருக்கு பிறந்தேன்னு சொல்லியிருக்கிறீங்க. குருதசை உங்களுக்கு நல்லா இல்லையா? ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 10 வருஷமா குருதசை நல்லா இருக்காது. குருதசை காசு பணத்தை புடுங்கிருக்கும். புடுங்குச்சா? ஏன்னா ரிஷப லக்னமாக இருந்தால் குருதசை ஒரு பெரிய அளவில் ஒன்றும் நல்லா இருக்காது. இப்போ இந்த குருதசை இன்னும் 3 வருஷம் இருக்கு. மாற ஆரம்பிக்கிறதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் ஒரு 1.5 வருஷம் இருக்கு. குருதசை ராகு புக்தியிலிருந்து மாற ஆரம்பிக்கும். ராகு சுக்கிரனை போல செயல்படுவார். ஆனால் ஒன்று சொல்கிறேன், சனி தசை உங்களுக்கு சூப்பராக இருக்கும். கடைசி காலத்தில் 65 வயசுக்கு மேலே நல்லா இருக்கிற ஜாதகம் உங்கள் ஜாதகம். நல்லாலாம் இருக்காது, சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்கும். 2 வருஷம் ஆகும். இந்த ஜூலை போய் அடுத்த ஜூலைல இருந்து தான் ராகு புக்தி ஆரம்பிக்குது. ரிஷப லக்னம் தான். நீங்க 10 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கலாம். அரௌண்டா 11 மணின்னு சொல்றீங்க. நான் சொல்ற பலன்கள் 1 மாதம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா உறுதியா கடன் அடையும். நம்பிக்கையை மட்டும் இழக்காதீங்க. நீங்க 65 வயசுல இருந்து சூப்பரா இருப்பீங்க. சுத்தமா முடிஞ்சு போச்சு. ரிஷப லக்னத்திற்கு குருதசை வரவே கூடாது. 8ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டு வரக்கூடாது. கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் அவ்வளத்தையும் மொத்தமா கொடுத்திருப்பார். இந்த லைவ்ல நான் சொல்ற பதில பாத்துக்கங்க. உங்களுக்கு கேட்கல. 2014 இருந்து கிட்டத்தட்ட 12 வருஷமா நீங்க நல்லா இல்ல. கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலம் போன்ற அத்தனை அமைப்புகளையும் இப்போது கொடுத்து கொண்டிருப்பார். 2024 இருந்து சூரிய தசை, சந்திர தசை, குறிப்பாக போன ஏப்ரல்ல இருந்து சரியா 1 வருஷம் அட்டமாதிபதி தசையில மாரகாதிபதி புக்தி, குருதசை, சந்திர புக்தி உங்களை போட்டு பெரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. இப்ப இந்த அமைப்புகள், அதாவது இப்போது கிட்டத்தட்ட அழுகின்ற நிலைமையில, எல்லாம் கைவிடப்பட்ட நிலைமையில இப்ப நீங்க இருப்பீங்க. அதற்கு காரணம் நான் சொன்ன மாதிரி 8ஆம் அதிபதி தசையில வரக்கூடாத மாரகாதிபதி புக்தி போன 18/4/2025 இருந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலைமை 8வது மாதம் வரைக்கும் கடனை அடைக்க முடியாத, தொழிலை நடத்த முடியாத, வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய, மனோதைரியத்தை இழக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஆனாலும் 2027 ஜூலை நான் சொல்லுவதில் பலன்கள் 1 மாதம் முன்ன பின்ன போகலாம். உங்களுடைய டைம் அக்யூரேட்டா இல்லாம 11 மணின்னு நீங்க சொல்றதுனால குருதசை ராகு புக்தியிலிருந்து உங்களுக்கு படிப்படியாக ராகு ரிஷப வீட்டில் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கின்ற காரணத்தினால சுக்கிரனை போலவே நீச்சனாக இருந்தாலும் சுக்கிரனை போலவே செயல்பட்டு ஒரு நிலையில் 2027 ஜூலையிலிருந்து உங்களுக்கு சின்ன சின்ன அப்படியே பிரச்சனைகளை ரிலீஸ் பண்ண கொடுக்க ஆரம்பிப்பார். ஆனால் உறுதியாக 65 வயதிற்கு பிறகு ஆரம்பிக்கக்கூடிய சனி தசையில் நீங்கள் எல்லா பிரச்சனையிலிருந்தும் வெளியே கடனை அடைப்பீங்க. சில பேர் 60 வயதிற்கு பிறகு நன்றாக இருப்பாங்க. அப்படிங்கிற ஜாதகத்தில் உங்கள் ஜாதகம் ஒன்று. தைரியத்தை விட்டுறாதீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. சனிதசை உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் அப்படியே சீராக்கும். வாழ்த்துக்கள், நல்லா இருப்பீங்க. அழைத்ததற்கு நன்றி ஐயா. வணக்கம் குருஜி. நேரம்